ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாப்பா? சாப்பிட்டீங்களா? இந்த வீடியோ எதுக்காதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருந்தேன். இதோட கள்ளத்தோல் எங்களுக்கு சின்ன பிள்ளையில் நாங்கள் இருக்கும்போது ரொம்ப பொக்கிஷம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன் பொக்கிஷன்னு சொன்னேன்னு பார்க்குறீங்களா? இது ஆமாங்க, உண்மையாகவே எங்களுக்கு அப்போ பொக்கிஷம் தான், பெரிய பொக்கிஷம். இது பார்த்திங்கன்னா, இப்போ சும்மா இது அன்றைக்கி சாப்பிட்டு தோலை வச்சுருந்து தான் அதை இந்த தோலை பார்த்தோன்னே எனக்கு எப்பயுமே ஞாபகம் வரும். இப்போன்னு இல்லை, எப்பயுமே இந்த கடலக்காய் ரொம்ப பிடிக்கும். பச்சைக்காயை ரொம்ப பிடிக்கும். இந்த நாங்கள் கடல தொழும்புன்னு சொல்லுவோம். அந்த தொழும்பை நாங்கள் வேஸ்ட் பண்ணவே மாட்டோம். இப்போல்லாம் அப்புறம் அதை கண்டுக்கிறது இல்லை, அடுப்பெறி விடுறது இல்லையா, அதனால் கண்டுக்கிறது இல்லை. அதுக்கு நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா, இப்போ ஆடிப்பட்டத்தில் கடல பயிர் விதைப்பாங்க. விவசாயிங்க ஆடிப்பட்டத்தில் இந்த கடலக்காய் போடுவாங்க. இந்த கடலக்காய் போடும்போது பார்த்திங்கன்னா, பங்குனி, சித்திரை இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்போ தான் விதைக்காய் கடலக்காய். எங்கள் ஊர் பக்கமெல்லாம் கடலன்னு சொல்லி பழகிடுச்சு. நான் கடலன்னே சொல்கிறேன். கடலையெல்லாம் அந்த பட்டத்தில் பிடுங்கி நல்லா நிறைய காய வச்சு, பதமாக காய வச்சு எடுத்து சாக்கில் தச்சு வச்சுருவாங்க. தச்சு வச்ச கடல, விதைக்கல்ல, அதுக்கு தனியாக விதைக்கல்லைக்கு தனியாக வச்சுக்கோங்க. காணாடுறதுக்கு தனியாக வச்சுக்கோங்க. எண்ணெய் காணாடுறதுக்கு தனியாக வச்சுக்கோங்க. அந்த விதைக்க வச்ச கடலையை பங்குனி, சித்திரை இந்த மாதத்தில் நல்ல ஒரு காய்ச்சல் போட்டு, ஒரு மரக்காய் நாங்கள் சின்ன பிள்ளையில் உரிக்கும்போது பார்த்திங்கன்னா, ஒரு மரக்காய் 3 ரூபா. நாங்கள் சின்ன பிள்ளையில் உரிக்கும்போது 10 மரக்காய் உரித்தா தான் 30 ரூபா. அப்போ அந்த 3 ரூபா 30 ரூபா மாதிரி. உங்களுக்கு தெரியும், 90ல் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும். அப்போ 3 ரூபா 30 ரூபா மாதிரி. நாங்கள் ஒரு மரக்காய் கடல உரிப்போம். ஸ்கூல் லீவு அப்படின்னா ஒரு மரக்காய் கடல உரிப்போம். இல்லை சாயந்தரத்தில் ஸ்கூல் விட்டு வந்த நேரத்துக்கு 4:30க்கு ஸ்கூல் விடுவாங்க. வீட்டுக்கு 4:45 ஓடியாந்துருவோம். வந்த நேரத்துக்கு ஒரு மரக்காய் கடல 7 மணிக்குள்ளே உரிச்சிருவோம். ஒரு மரக்காய் வாங்கி நான் பாதி, என் தங்கச்சி பாதி உரிச்சிருவோம். அப்புறம் சனி ஞாயிறு லீவ் விட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க, இது மாதிரி 10 மரக்காய் உரிச்சிருவோம். யார் யார்? நான், என் தங்கச்சி, எங்கள் அம்மா, எங்கள் அப்பா 4 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு மட்டுமே 10 மரக்காய் கடல உரிச்சிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிகிட்டே உரிப்போம். அது பார்த்திங்கன்னா இப்படி 2 கையால் இப்படி இப்படி குத்தி உரிப்போம். பயங்கரமாக இருக்கும். அப்புறம் போட்டி வச்சுப்போம். இவ்வளோ ஒரு குத்துக்கல்லையை வச்சு, ஆளுக்கு ஒரு குத்துக்கல்லை வச்சு போட்டி போட்டு 2 கையில் சும்மா மாவுலாம் அப்படியே இந்த தொழும்புலாம் அப்படியே மாவு போயிடும். அந்தளவுக்கு ஸ்பீடாக குத்தி போட்டி போட்டு உரிப்போம். நான் தான் ஜெயிப்பேன். ஸ்பீடாக உரிப்பேன். அப்புறம் ஒரு நேரம் என் தங்கச்சியும் ஜெயிப்பா. அப்படி நல்லா உரிப்பா. அப்படி என் தங்கச்சி, எங்கள் அக்கா இன்னும் செம்மையாக உரிப்பா. அப்படி எங்கள் ஊரில் எல்லாருமே இந்த கடலக்காய் 2 கையில் அப்படி குத்தி பயங்கரமாக உரிப்பாங்க. நான் வேறு ஊரில் எங்கே பார்த்துருக்கேனா இல்லையா, ஆனால் எங்கள் ஊரில் பெஸ்ட்டான வேலை இந்த கடல உரிக்கிற வேலை. அது மாதிரிலாம் கடலையை உரித்து அதை புடச்சி, தோல்லாம் இருக்கக்கூடாது. அதில் கடலையை உரிச்சதுக்கப்புறம் புடச்சி அந்த தோலை அக்கட்டால் போட்டுட்டு பயிரை மட்டும் கொண்டு போய் வாங்கினோம்னா, அந்த கடல உரிக்கிறது கொடுக்குறாங்க பார்த்திங்களா, அவங்க ஃபஸ்ட்லேயே ஸ்டார்டிங்கில் கடல குடிக்கிறதுக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு மரக்காய் கடல மட்டும் அவங்களாம் எடுத்து உரித்து புடச்சி, அந்த பயிர் எத்தனை படி வருதுன்னு பார்த்துப்பாங்க. அந்த பெரிய பயிராக இருந்தாக்கா ஒரு 1.5 படி 2 படி பயிர் வரும். இல்லை சின்ன படியாக இருந்தால் 2.5 படி வரும். அதேமாரி நமக்கு அந்த ஒரு மரக்காய் அளந்து கொடுக்கும்போது, நாம் உரித்து கொண்டு போய் அந்த ஒரு மரக்காய் பயிர் கொடுக்கும்போது அவங்க எவ்வளோ அந்த பயிர், அவங்க ஒரு மரக்காய் உரித்து தனியாக பயிர் வச்சுக்கிறாங்களா, படியில் அளந்து வச்சுப்பாங்க. நான் போய் வாங்குகிறேன், ஒரு மரக்காய் வாங்குகிறேன் அப்படின்னா, நான் உரித்து புடச்சி கொண்டு போய் அந்த பயிரை கொண்டு போய் தனியாக கொடுக்கும்போது அளந்துக்கிட்டு தான் வாங்குவாங்க. அவங்க எப்படி ஒரு மரக்காய் பயிரில் எவ்வளோ வந்ததோ அதே அளவுக்கு நான் வாங்கிட்டு போன கடலையிலையும் அதே அளவுக்கு வரணும். இந்த கல் அதெல்லாம் இந்த இவ்வளோ குறையும். கொஞ்சம் இந்த இவ்வளோ சாப்பிடாமல் உரிச்சா இவ்வளோ குறையும், சாப்பிட்டு உரிச்சா இவ்வளோ குறையும். ஆனால் அதுமாரி காசுக்கு வாங்கி உரிக்கிறதுல நாங்கள் யாருமே சாப்பிடவே மாட்டோம். எல்லாருமே கடலைக்கு வாங்கி உரிக்கிறவங்க எல்லாருமே சாப்பிட மாட்டாங்க. ஆசையாக இருக்குன்னு சும்மா ஒரு 2 பயிர் மட்டும் வாயில் போட்டுவாங்க. மெயினாக விதைக்கல்லையாச்சா, மூச்சு வாங்குது, கொஞ்சம் பொறுமையாக பேசுகிறேன். விதைக்கல்ல அப்படின்றதால யாருமே சாப்பிட மாட்டாங்க. அப்படியே கரெக்டாக எவ்வளோ வாங்கிட்டு வந்தாங்களோ அதுமாரி கொண்டு போய் கொடுத்துருவாங்க. அவங்களும் பயிர் அளந்து பார்த்து தான் வாங்குவாங்க. இப்போ எங்கள் சித்தப்பா வீட்டிலாம், எங்கள் சடைப்பில் சித்தப்பா வீட்டில், இவங்க வீட்டிலாம் நாங்கள் கடல வாங்கிட்டு வந்தோம்னா எங்கள் பயிர் அளக்க மாட்டாங்க. ஏன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்றதால. மீதி வேறு யார் வீட்டிலனாலும் எங்கள் வீட்லேயும் எங்கள் பெரியப்பா வீட்லேயும் வாங்கிட்டு போய் உரிச்சோம்னா அது அளக்க மாட்டாங்க. பயிர் அப்படியே கொட்டிக்குவாங்க. வேறு யாராவது வாங்கிட்டு போனாங்கன்னா அதை அளந்து தான் போட்டுக்குவாங்க. இது பார்த்திங்கன்னா, அது நம்ம இந்த கடல உரிக்கிறோம் இல்லையா, ஒரு அதிகமாக நிறைய கடல உரிக்கிற மாதிரி நிறைய நாளில் வரும். அப்போ இந்த தொழும்பெல்லாம் உரித்து நெல் பிடிக்கிற சாக்கு இருக்குது பார்த்திங்களா, நெல் பிடிப்பாங்க பாருங்கள். அந்த நெல் பிடிக்கிற சாக்கில் நிறைய போட்டு நல்லா அமுத்தி வச்சு தையல் போட்டு வச்சுக்குவோம்.
தையல் போட்டு 4 மூட்டை 5 மூட்டை 6 மூட்டை இல்லை 7 மூட்டை அந்த கல்லை வந்து நம்ம எவ்வளோ உரிக்கணுமோ அவ்வளோ ஃபுல்லாக நம்ம வீட்டில் தோல் இருக்குதோ அந்த தோல் ஃபுல்லாக எடுத்துக்குவோம். இப்போ யார் வீட்டில் அது யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா நாங்கள் போய் எடுத்துக்குவோம். யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க. நாங்கள் ஆளுக்கு ஒரு புட்டியாக எடுத்துக்குவோம். அப்படி எடுத்துகிட்டு அதை நல்லா சாக்கில் நெல் பிடிக்கிற சாக்கில் போட்டு அந்த கடலத்தொலும்பு வந்து கீழே சிந்தாத அளவுக்கு அது மேலே சின்னதாக ஒரு பேப்பரோ பிளாஸ்டிக் பேப்பரோ ஏதோ ஒன்று போட்டு நல்லா தையல் போட்டு வச்சுக்குவோம். நல்லா தையல் போட்டு 6 மூட்டை 7 மூட்டைன்னு சொல்லி மேலே பரணைன்னு சொல்லுவாங்க, அது காட்டுற பாருங்க. அந்த பரணையில் வந்து அடுக்கி வச்சுக்குவோம். எதுக்குன்னா அது வருஷம் பூரா எதுக்காக தெரியுங்களா? அடுப்பற்ற வைக்கிறோம் பாருங்க. அடுப்பற்ற வைக்கும்போது கடலத்தொலும்பு இந்த இப்படி அள்ளுவோம். ஒரு கொத்து அள்ளிட்டு போயிட்டு அடுப்புக்குள்ளே சாம்பல்லாம் அள்ளிடுவோம். அடுப்பற்ற வைக்கும்போது சாம்பல்லாம் அள்ளிடுவோம். இந்த கடலத்தொலும்பு எடுத்துகிட்டு போய் ஒரு கொத்து அடுப்புக்குள்ளே போட்டு மேலே குச்சியை வச்சு கொஞ்சமாக மண்ணெண்ணெய் ஊற்றி பற்ற வச்சு சுட்டால் சும்மா கிடுகிடுக்குன்னு அது மாட்டுக்கு அவ்வளோதான், சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். இந்த கடலத்தொலும்பு அடி இருக்கிற தொலும்பு வந்து நல்லா நெருப்பு விழுந்துன்னா சப்போஸ் அடுப்பு அமைஞ்சிருச்சு அப்போ தான் சீக்கிரமாக பிடிக்க மண்ணெண்ணெய் ஊற்றி பற்ற வச்சோம்னா என்ன விறகு சீக்கிரம் பிடிக்காது இல்லையா? இது இருந்ததுன்னா இது வந்து கணிஞ்சிக்கிட்டு இருக்கும், உள்ள அடியில் நெருப்பாக இருக்கும், சீக்கிரமாலாம் அது சாம்பல் ஆகாது. இது கணிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது ஊதனோம்னா விறகு சீக்கிரம் பிடிச்சிக்கும். அந்த மழை காலத்தில் ரொம்ப சேஃப்டியாக வைப்போம். வெயில் காலத்தில் கொஞ்சம் அசால்ட்டாக விட்ருவோம். இந்த ஆவணியிலேருந்து ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை மாசி முடிகிற வரலையும் அடுத்த பங்குனி வர வரலையும் இந்த ஆவணி மாதத்துலேருந்து அடுத்த பங்குனி மாதம் வர வரலையும் இத்தனை மாதத்துக்கும் இந்த கடலத்தோல் வந்து ஸ்டாக்கில் வச்சுக்குவோம். ஏன்னா குச்சி அப்போ வந்து இதை மட்டும் ஸ்டாக்கில் வைக்க மாட்டோங்க. விறகு பார்த்திங்கன்னா நிறைய விறகு கிடைக்கும். அப்போலாம் பார்த்திங்கன்னா நிறைய விறகு எப்படி கிடைக்குன்னா நம்ம காட்டை சுற்றி மரமாக இருக்கும். வைனார மரம், பூர்ச மரம் இதெல்லாம் நிறையா இருக்கும். அப்போ என்ன காட்டில் வந்து வயல் ஓட்டும்போது அந்த மரத்தை வந்து ஓரளவுக்கு கிளையாக போகுது இல்லைங்களா? அந்த கிளை ஃபுல்லாக வெட்டிடுவாங்க. கிளை ஃபுல்லாக வெட்டி அந்த தவையெல்லாம் கழித்து வயலுக்கு போட்டுக்குவாங்க. சேத்துல போட்டு முதிப்பாங்க. அந்த தவையெல்லாம் வந்துட்டு குட்டி 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 கிளையாக எல்லாம் தவையோடு இருக்கும் இல்லையா? அந்த தவையெல்லாம் கழித்து வயல். இது வந்து நான் சொல்கிறது வந்து கிராமத்தில் இருக்கிறவங்க நல்லா புரியும். டவுனில் இருக்கிறவங்க பார்த்துருப்பீங்க. ஆனால் அப்போ பயிர் வச்சதெல்லாம் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. தெரியாதவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை, தெரியாதவங்க முக்கியமாக தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் அந்த குச்சியெல்லாம் வந்துட்டு விறகுக்கு சேர்த்துக்குவாங்க. நல்லா பெரிய பெரிய கையாக இருக்கும் குச்சி. அந்த குச்சியெல்லாம் வந்து வீட்டுக்கு அடுப்புக்கு அந்த தழையெல்லாம் வந்துட்டு சின்ன சின்ன காம்பாக தானே இருக்கும் தழையெல்லாம் சேத்துல போட்டு அதை மிதிக்கிறதுக்கு 2-3 ஆள் விடுவாங்க சேத்துல. அப்போலாம் வந்து எருவும் அடிப்பாங்க. இந்த வைனார மரம், பூர்ச மரம், வேப்ப மரம், இன்னும் நிறையா மரம், நிறையா எந்தெந்த மரம்லாம் காட்டை சுற்றி இருக்குதோ அவங்கவுங்க காட்டை சுற்றி மட்டும்தான். அதே வந்து வேறு ஒரு காட்டுன்னு அவங்க வந்து பயிர் வைக்கல அப்படின்னா அவங்க காட்டை சுற்றி மரம் இருக்குதுன்னா அவங்க வந்து தவை வெட்டிக்க சொல்லுவாங்க. அதுக்கான அமௌண்ட்டு கொடுத்துருவாங்க. அந்த தவையை வெட்டிக்குவோம். தவையை வெட்டி கொண்டு வந்து வயல் ஓட்டும்போது தவையை போட்டு மெரித்து அதுக்கப்புறம் தான் எல்லாம் பரம்பளவுலாம் அடித்து வயல் நடுவாங்க. அப்போல்லாம் அந்த மாதிரி அதனால் எங்கள் வீட்டிலாம் வந்துட்டு நிறையா குச்சி கிடைக்கும். வைனார மரம் குச்சி தான் நிறையா. எங்கள் வைக்க தோட்டத்திலலாம் வந்து மாடு கட்டி வண்டிலாம் அங்கே தான் நிற்கும். மாடு அங்கே தான் கட்டியிருப்போம். வைக்கல்லாம் போட்டிருப்போம். அதுக்கு தனியாக மாட்டுக்கு தேவையானது பொருள், தவிடு, புண்ணாக்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா வயல் காட்டுக்கு பண்ணையம் பண்ணுறதுக்கு அந்த வண்டிக்கு நோத்தடி, ஏறு எல்லாமே வந்து அந்த ஒரு வீடாகவே இருக்கும் எங்கள் வைக்க தோட்டத்தில். இந்த மாதிரி வீடு தான். அதுமாரி இதில் தான் வச்சுருப்போம். அப்போ இருந்தது நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அதை வந்து நாங்கள் வைக்க தோட்டம்னு சொல்லுவோம். அந்த தோட்டத்துக்கு பேர் வைக்க தோட்டம்னு சொல்லுவோம். அதுலேயே சுற்றி வைனார மரம் சூப்பராக இருக்கும். எனக்கு அங்கே தான் இங்கே வீட்டிலேருந்து சாணி அள்ளிட்டு போயிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போய் தான் கொட்டிட்டு வரணும். அது தட்டுப்புட்டின்னு சொல்லுவாங்க சாணி அள்ளுறது. அப்போ அந்த மூங்கிலில் செய்வாங்க தட்டுப்புட்டின்னு சொல்லி. சூப்பராக இருக்கும் அப்போ வாழ்க்கையே. அப்போ அது வாழ்க்கை வந்து அப்போ கஷ்டமாக இருந்தது. இப்போல்லாம் ஐயோ அந்தமாதிரி லைஃப் இல்லையே அப்படின்னு ரொம்ப ஃபீலாக இருக்குது. இங்கேருந்து சாணி அள்ளிட்டு போய் அங்கே கொட்டிட்டு வருவோம். அப்போல்லாம் அதெல்லாம் சொல்லப்போனால் தொடர்ந்து நிறையா போய்கிட்டே இருக்கும். அப்போ அதை வந்து வைக்க தோட்டம்னு சொல்லுவோம். அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய விறகு கிடைக்கும். அந்த வைனார மரத்தெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு உயரமாக விட்டுட்டு மீதி எல்லாம் கழித்து தவையெல்லாம் வயலுக்கு போட்டு அந்த விறகெல்லாம் கோடாலி வச்சு பொழப்பாங்க. கோடாலி வச்சு பொழந்து அதை தனித்தனியாக காய வச்சு அது வந்து ஒரு 6 மாதத்துக்கு வருஷத்தை பூரா தான் விறகு வேணும். அப்போலாம் சிலிண்டர் இல்லை, வருஷம் பூரா விறகு வேணும். 6 மாதத்துக்கு மழை, 6 மாதத்துக்கு வெயில் இல்லையா? அந்த 6 மாதத்துக்கு வெயிலுங்கும் போது கொஞ்சம் விறகு வெளியில் வச்சுப்போம் கீழே.
பட்டரை பிடிச்சி வச்சுக்கிறது. வைக்கத்தோட்டத்தில் வந்து பட்டரை பிடிப்பாங்க, பட்டரை பிடிச்சி அதில் வச்சுக்கிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா மீதி விறகு வந்து அந்த 6 மாதம் மழை நாளைக்கு தேவையான எப்போ மழை வந்தாலும் நனையாமல் இருக்கிறது சேஃப்டியான இடம் என்னென்னு பார்த்திங்கன்னா வீட்டில் பரணன்னு சொல்லுவாங்க. காட்டுறேன் பாருங்க. இப்போ லைட் விட்டுக்கலாம். இதுதாங்க அந்த பரணன்றது. இது வந்து அந்த வீட்டுக்கு போடுற படுதா வச்சுருக்கேன். பரணன்னா இந்த தூணுக்கும் இந்த தூணுக்கும் கை போட்டுருவாங்கங்க பாருங்க. தெரியுதுங்களா? கிட்ட இல்லை. இதுதான் பரணை. இது ஃபுல்லாக குச்சி வந்து இப்படி நீட்ட ஓட்டத்தில் வச்சுக்குவோம். எங்கள் பேக் ஃப்ரண்ட் கேமரா இருந்தாலும் சரியாக தெரியல. குச்சி வந்து இப்படி வச்சுக்குவோம். இப்படி வச்சுக்கிட்டு இது ஃபுல்லாக இந்த லைன் ஃபுல்லாங்க, இந்த லைன் ஃபுல்லாக குச்சியை தான் அடிக்கிருக்கோம். நாங்கள் இந்த கடலத்தொழும்பு வைக்கிற இடம் பார்த்திங்கன்னா இந்த வாசப்படிக்கு நேராக பாருங்க. வாசப்படி இதுக்கு நேரம் இந்த இதெல்லாம் இது ஃபுல்லாக வந்து இப்போ வந்து பங்கு பரிசுதெல்லாம் இந்த செவுறு வச்சுருக்காங்க. இல்லைன்னா வீடு வந்து நல்லா நீட்டமாக இருக்கும். நீட்டான வீடு. எங்களுக்கு எங்கள் அண்ணனுக்கு பங்கு பரிசுதெல்லாம் குறுக்க செவுறு வச்சுட்டாங்க. அவங்க பார்க்கறதுக்கு அந்தல அவங்க பார்க்க, அந்தல எங்கே பார்க்க. இதில் தான் நிறைய கடலத்தொழும்பு மூட்டையாக கிடக்கும். ஒரு மூட்டை எடுத்து கொஞ்சமாக கொட்டிக்கிட்டு ஒரு சின்ன சாக்கில் கொஞ்சமாக கொட்டிட்டு மீதியெல்லாம் கட்டி மேலே போட்டுருவோம். அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே அடுப்பத்தை வச்சு விட்டோம். அப்போல்லாம் இந்த கடலத்தொழும்பு எங்கே கிடைக்காதானே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து தேவையில்லாதவங்க கொண்டு போய் குப்பையிலையும் கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா யார்கிட்டயாவது கூப்பிட்டு கொடுத்துருவாங்க. எங்களை மாதிரியே நிறைய பேர் வச்சுருப்பாங்க. இந்தமாரி அடுப்பத்தை வைக்கிறதுக்கு நான் ஸ்டாக்கில் வைக்கணுன்னு நிறைய பேர் வச்சுருப்பாங்க. வசதியாக இருக்குங்க, சட்டை பண்ண மாட்டாங்க. சிலிண்டர் வச்சுருப்பாங்க அவங்க, அதனால் சட்டை பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க வீட்டில் நிறைய விறகு, சின்ன சின்ன விறகு இது மாதிரிலாம் நிறைய கிடக்கும். அதனால் அவங்க சீரியஸாக எதுவும் பண்ணுறதில்ல. நாங்கள் வந்து இந்த கடலத்தொழும்பு போட்டு கொஞ்சமாக மண்ணெண்ணெய் ஊற்றி பற்ற வச்சு சாப்பாடு செய்வோம். நல்லாயிருக்கும். வீடு பாருங்கள், கூரை வீடு தான். ஆனால் அழகாக இருக்கும். இதுதான் இந்த பரணன்றது. இது இங்கே பாருங்கள். இதெல்லாம் நீட்டாக இப்படி குச்சி நீட்டாக வைனார குச்சிலாம் பார்த்திங்கன்னா நல்லா பெருசு பெருசாக நீட்டாக இருக்கும். ஃபுல்லாக இந்த லைன் ஃபுல்லாக அது மாதிரிங்க பாருங்கள். இந்த லைன் ஃபுல்லாக வீடே நீட்டமாக இருக்குது பார்த்திங்களா? இது மாதிரி அந்த லைன் ஃபுல்லாக விறகு. அதேமாதிரி இந்த லைன் ஃபுல்லாக இப்படி விறகு ஃபுல்லாக அப்படியே வச்சுக்கோ. இந்த சென்டரில் மட்டும்தான் கேப் இருக்கும். நல்லாயிருக்கும். அது 6 மாதம் 7 மாதத்துக்கு அந்த விறகு சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் வெயில் நாள் வந்தோடனே அதேமாரி வயல் ஓட்டினாங்கன்னா அதேமாரி தழையெல்லாம் கழிச்சிட்டு விறகுலாம் வந்து நல்லா கோடாலி வச்சு பொளந்துட்டு அதுமாரி நல்லா காய வச்சு ஸ்டாக்கில் வச்சுக்குப்போம். அதேமாரி கடலத்தொழும்பும் நல்லா ஸ்டாக்கில் வச்சுப்போம். நாங்கள் சின்ன பிள்ளை இருக்குன்னா எல்லாமே ஸ்டாக் பண்ணுவோம். தேவையானது எல்லாமே என்னென்ன பண்ணணுமோ அதேமாரி இந்த மல்லிகை ஜாமான் எல்லாமே வாங்கி வச்சுப்போங்க. மழை சீசனில் வந்து திடீர்னு ஒரு நேரம் கடைக்கு போக முடியாமல் கூட இருக்கும். அப்படி இருந்தாலும் மல்லிகை பொருளும் கூட அரிசி வருஷத்துக்கு தேவையானது இருக்கும். பருப்பு, எண்ணெய், புளி, மிளகாத்தூள், இந்த மல்லிகை ஜாமான், அந்த இதெல்லாம் மிளகு, ஜீரகம், சோம்பு, கசகசா, பொட்டுக்கடலைன்னு ஏகப்பட்டது மல்லிகை ஜாமான் செட்டு ஃபுல்லாக வருஷத்துக்கு தேவையானது வச்சுக்குவோங்க. மிளகாத்தூள் வருஷத்துக்கு அரைச்சிக்குவாங்க. எதுவுமே வந்து இடையில வாங்க மாட்டோம். என்ன இடையில வாங்குவோன்னா வெங்காயம், தக்காளி, காய் இது மட்டும் தான் வாங்குவோம். அதுக்கு முன்னெலாம் கூட தக்காளிலாம் கூட செடியிலே போடுவோம், காட்டில் போடுவோம். அதனால் தக்காளி அதிகமாக வாங்க மாட்டோம். வெங்காயம் வாங்குவோம். அதேமாதிரி வெங்காயமும் வந்துட்டு பார்த்திங்கன்னா தை மாதம் பிடுங்குவோங்க. தை மாதம் வந்து லாஸ்ட்டில் மாசி பங்குனி வரலையும் வெங்காய சீசன் தான். 3 மாதம் வெங்காய சீசன் தான். ஏகப்பட்ட வெங்காயம் இருக்குது, சின்ன வெங்காயம். அந்த வெங்காயத்தை வந்து ஆயாமல் தாளோடு அப்படியே ஒரு பரணை மாரி பிடிச்சி வச்சு இல்லைனாக்கா மேலே வந்து அப்படியே தாளோடு வச்சுக்குவோம். அந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு இருக்கும். அந்த தாள் ஆயாத வச்சுருக்கிற வெங்காயம் 6 மாதம் 8 மாதம் இன்னும் எந்த அளவுக்கு சேஃப்டி வைக்கிறோமோ அதுமாரி சேஃப்டியாக 1 வருஷம் வரலையும் அந்த வெங்காயம் இருக்கும். நல்லாயிருக்கும். அதை தான் யூஸ் பண்ணிக்குவோம். அதிகமாக வெங்காயம் வாங்குகிற விலை வருது. அப்போ தான் சின்ன வெங்காயம் தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருந்து. பெரிய வெங்காயமே நாங்கள் வாங்கினதில்லை, வாங்கவும் மாட்டோம். அப்போ சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நிறைய வெங்காயம் எது கூலிக்கும் போகுமா, நிறையா இருக்கும். இப்போ தானே சின்ன வெங்காயம்லாம் வாங்கணும்னா முன்ன பின்ன பார்க்குறதா இருக்குது. அந்தளவுக்கு ரேட்டு விற்கிது. அதனால் சின்ன வெங்காயமே இப்போ வாங்குறதில்ல. இப்போ எந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் அப்போ யூஸ் பண்ணணுமோ இப்போ அந்தளவுக்கு பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இதுதான்ப்பா நாங்கள் இப்போ சொல்ல வேண்டிய பொக்கிஷம். இன்னும் சொல்லணும்னு நினச்சா எனக்கு நிறையா இருக்குது. நாங்கள் சின்ன பிள்ளையில் வந்து ரசித்தது
என்னென்ன வேலை செஞ்சீங்க அப்படின்லாம் நிறையா இருக்குது. இன்னும் அப்பப்பைக்கு அப்படி ஒன்று சொல்லுவேன். ஏன்னா ஒரே வீடியோவில் சொன்னாலும் உங்களுக்கும் போர் அடிக்கும். இப்போ இது வந்து அதுதான் சொல்றேனே, நான் உங்களுக்கு வந்து எங்களோட வீட்டை வந்து நான் டூர் மாரி போடுற மாரி சொல்கிறேன். இங்கேல்ல வெளியில் ஸ்டார்டிங் வீதியிலேருந்து வீடு லாஸ்ட்டு வரலையும் ஹோம் டூர் மாரி ஒன்று போடுறேன். அப்போ பாருங்கள் நல்லா தெளிவாக தெரியும். எங்கள் வீடு நல்லா தெரியும். அந்த வீட்டில் நாங்கள் எந்தெந்த இடத்துல எந்தெந்த பொருள் வச்சுருந்தோன்னா அப்போவும் கொஞ்சம் குட்டி குட்டி வீடியோவாக போடலாம். ரொம்ப லாங்காக போட்டால் போர் அடிக்கும் உங்களுக்கு. ஓகேப்பா, இதுவே பாருங்கள் யார் யார் பார்க்குறீங்க பார்க்கல அப்படின்றதுலாம் தெரியல. முடிஞ்சவங்க பாருங்கள், போர் அடிக்குதுன்னு தள்ளி விட்டு போயிட்டே இருங்க. ஓகேங்களா, பாய். எனக்குலாம் இந்த கள்ளத்தொழும்பு பற்றி எனக்கு எப்போ பிடிச்சி சொல்லணும்னு ரொம்ப ஆசை. சரி, இன்றைக்கி சொல்லலாம், நாளைக்கு சொல்லலாம், நாளைக்கு சொல்லலாம். ஒரு இன்றைக்கி ஒரு இடத்துக்கு கிளம்பியிருந்தோமா, சரி அப்படியே இந்த குளித்த மூஞ்சியோடு அப்படியே போட்டுருவோம் அப்படின்ட்டு தான் எடுத்தாச்சு. இது என்னைக்கு வீடியோவில் யூடியூப்பில் போட போகிறேன்னு தெரியல, பார்க்கலாம். சரிப்பா, பாய்.